Hi, hello and welcome back to my channel Sai Kavin Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டீ கடை ஸ்டைலில் சூப்பரான சாஃப்டான போண்டா செய்கிறதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எந்த கப்பால் ரவாவும் மைதா எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட வாசனைக்காக 2-3 ஏலக்காயை நுணுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட ஒரு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுருங்க. பால் சேர்த்து ஓரளவு கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவு தேவையான அளவு தண்ணி, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு பால் சேர்த்து கலந்ததுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த கப்லேருந்து ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவு தேவைப்படும். அந்த அளவுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு சைடில் வச்சுருங்க. இது நல்லா இப்போ ஊறட்டும். 1 மணி நேரம் கழிச்சு நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவு ஓரளவு திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா தோசை மாவை பார்த்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயிலே ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுருங்க. கரண்டி ஒரு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் லைட்டாக ஒரு ட்ராப் அளவு எண்ணெய் அந்த கரண்டியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு குழிக்கரண்டியால் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க கரண்டியில் கொஞ்சமாக மாவு ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே அது எண்ணெயில் விட்டுருங்க. இந்த மாதிரி எண்ணெயில் காமிச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே இந்த அப்பம் கரண்டியிலேருந்து அழகாக எடுத்துகிட்டு வரும். ஒரு சைடு வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுவாக எடுத்துகிட்டு வரும் பொழுது இன்கேஸ் ஒட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டியோ இல்லை ஃபோர்க்கோ வச்சு சைடில் மட்டும் எடுத்து விட்டீங்க அப்படின்னா பின்பக்கம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அப்படியே இந்த கரண்டியை இந்த பக்கமாக திருப்பினீங்க அப்படின்னா எண்ணெயில் அது வெந்துடும். இதே மாதிரி நம்ம சைமல்டேனியஸாக 2 கரண்டி கூட வச்சு நம்ம நல்லா பந்து போல் இந்த மாதிரி சாஃப்டான போண்டா ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான மேலேயே இனிப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டீ கடை போண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸோட லிங்க்கை என் கார்டு என்படலில் தர, வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வருஷம் மீட் பண்ணுறேன். until then take care, bye. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.